தென்னாப்பிரிக்காவில் ஒரு தியாக சுடரான தில்லையாடி வள்ளியம்மையின் கதை. தென்னாப்பிரிக்காவில் பிறந்து காந்தியடிகளின் போராட்டத்தில் கலந்து தன் உயிரை விட்ட தில்லையாடி வள்ளியம்மையின் கதைதான் இது. இந்திய தேச விடுதலை வரலாற்றில் இந்தியாவில் நடைபெறாத தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக நிகழாத ஒரு அறப்போராட்டத்தில் தன் உயிரை துச்சமென எண்ணி மகாத்மா காந்தியடிகளின் உந்து விசையாக தென்னாப்பிரிக்காவில் அடிமைகளாக நடத்தப்பட்ட இந்தியரின் அவல நிலை கண்டு மனம் கசிந்து அவர்கள் உரிமைக்காக காந்தியடிகள் அறப்போராட்ட அறைகூவல் விடுத்த உலகின் முதல் சத்தியாகிரக போரின் நாயகி அன்னை தில்லையாடி வள்ளியம்மை. அம்மையின் பெற்றோர் தம் குடும்ப சூழ்நிலையால் தென்னாப்பிரிக்கா சென்று அங்கு சிறு வணிகம் செய்து வந்தனர். அங்கு அவர்களுக்கு பிறந்த வீரமங்கைதான் தில்லையாடி வள்ளியம்மை. அந்த காலகட்டத்தில் வெள்ளையரின் பிடியில் இருந்த தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியும் இனவெறியும் உச்சத்தில் இருந்தன. வைர சுரங்கங்களில் அந்த நாட்டின் பூர்வ குடிகளான நீக்ரோ மக்களை ஆங்கிலேயர்கள் அடக்கி கூலி தொழிலாளர்கள் ஆக்கினர். குறைந்த சம்பளத்தில் கடுமையான வேலை வாங்கிய தங்கள் முதலாளிகளிடம் அடிக்கடி சண்டையிட்டு சம்பள உயர்வு கேட்டு போராடியதால் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு நீக்ரோ இன மக்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு வேறு அடிமைகளை தேடினர். அப்பொழுதுதான் நம் தேச மக்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்து வந்தனர். கால இடைவெளி இல்லாமல் வைர சுரங்கங்களில் வேலை, குறைந்த உறக்கம் மற்றும் உணவு, அடி உதை, அவலமான குடியிருப்புகளில் மிக கடினமான அடிமை வாழ்க்கை என்று கொடுங்கோல் ஆட்சியின் சித்திரவதைக்கு நம் தேசத்தார் ஆளாகினர். தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு விடிவெள்ளி. அப்பொழுதுதான் ஒரு வழக்கறிஞராக ஒரு நிறுவனத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒரு புத்தொளி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தது. நிறவெறியின் உச்சத்தை கண்ணெதிரில் கண்டு மனம் கொந்தளித்தார் அவர். அவர்தான் இந்திய தேசத்தந்தை ஆங்கிலேயரின் அரக்கப் பிடியிலிருந்து விடுவித்து நம்மை எல்லாம் இன்று விடுதலையின் பலனை அளவுக்கு அதிகமாக உணர வைத்து கொண்டிருக்கும் இந்திய தேசத்தின் தந்தை, தென்னாப்பிரிக்க விடுதலையின் விடிவெள்ளி அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். கூலிகளாக அடிமைகளாக சக இந்தியன் நடத்தப்படும் நிலை கண்டு மனம் கசிந்து அவர்களுக்காக போராட எண்ணினார். அப்பொழுது வெள்ளையர்கள் இந்தியருக்கு அங்கே குடியிருக்க தலைவரி என்ற பெயரில் 3 வெளி பணம் வரியாக வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்க காந்தியடிகள் அதை நிறுத்தத் தொடங்கிய போராட்டமே முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆனது. அதன் விளைவாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அந்த கருப்பு சட்டத்தை ஓராண்டு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர் வெள்ளையர்கள். எனினும் சில நாட்களிலேயே வெள்ளையரின் வஞ்சக எண்ணம் வெளிப்பட்டது. கிறிஸ்துவ சடங்குகளின்படி பதிவு செய்ய திருமணங்கள் மட்டுமே செல்லும் எனும் இனவெறி பிடித்த வெள்ளை அரசின் மதவெறி பிடித்த அரசாக மதம் பிடித்தது. அதன்படி இந்தியர் எல்லாம் மன உறவு குடும்ப அமைப்பு இழப்பர். பெரும் அட்டுழியமாக உருவெடுத்த வெள்ளையரின் அரக்கத்தனமான கருப்பு சட்டத்தை கண்டு காந்தியடிகள் மாபெரும் அகிம்சை போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தில் பெண்களையும் இணைத்து கொண்டார். 16 வயது வள்ளியம்மை காந்தியடிகளின் போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட 16 வயது நிரம்பிய சிறுமியான அன்னை தில்லையாடி வள்ளியம்மை இந்த மத அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து அகிம்சை போராட்டத்திற்கு ஆதரவாக தானும் தன் அன்னையுடன் சத்தியாகிரக பெண்கள் போர்படையில் இணைந்து கொண்டார். பெண்கள் சத்தியாகிரக படை தடையை மீறி சென்றதாக டிரான்ஸ்வால் எனும் நகர எல்லையை கடந்த பொழுது வெள்ளையர்கள் கைது செய்து 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அளித்து சிறையில் அடைத்தனர். உடல்நிலை கவலைக்கிடம், கடுமையான வேலைகள், உண்ணத்தக்கதாக உணவு மற்றும் சுகாதார வசதிகளே அற்ற கொடுஞ்சிறையில் தான் கண்ட லட்சியத்திற்காக தன் வேதனையை மறந்தாள் அன்னை. எனினும் இளவயதில் உடல் இந்த நிலையை தாங்க முடியாமல் காய்ச்சல் வந்தது. மிக கடுமையான காய்ச்சல். தகுந்த மருத்துவ வசதிகளின்றி வாடினார். அபராதம் கட்டிவிட்டு வெளியேறுக என வெள்ளையர் உத்தரவிட்ட நிலையிலும் கொண்ட கொள்கையில் திடமாக இருந்து மாண்டாலும் இங்கேயே மாளுவேனே தவிர மண்டியிட்டு வெளியில் செல்ல மாட்டேன் என கர்ஜித்தார். அந்நிலையில் அவர் உடல்நிலை மிக மோசமானது. சிறையில் அவர் மாண்டால் மிக பெரும் கலவரம் மூளும் என அஞ்சிய பரங்கியர் நிர்வாகம் அவரை விடுதலை செய்தது. எழுந்து நடக்கக்கூட தெம்பின்றி இருந்த அவரை காந்தியடிகள் மற்றொருவருடன் இணைந்து
குழந்தைகளை தூளி கட்டி தூக்கி செல்வது போல் ஒரு போர்வையில் அவரை கிடத்தி அவர் வீட்டுக்கு கொண்டு சென்றார்களாம். நினைத்தாலே நெஞ்சம் பதறும். பிழிந்த நாராக அன்னையை கண்ட அவர் மனம் கலங்கினார். என்னால் தானே உனக்கு இப்படி ஒரு நிலை, இதனால் உனக்கு வருத்தம்தானே என்றபோது அன்னை, நமது இந்திய பெண்களின் குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்தும் ஆங்கிலேய அரசின் கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடுவதில் எனக்கு மன வருத்தம் ஏதுமில்லை. இப்பொழுது நீங்கள் அழைத்தாலும் நான் மீண்டும் போராட வருவேன் என தீன குரலில் சொன்னதும் அண்ணலை மெய்சிலிர்க்க வைத்தது. தன்னலம் கருதாமல் ஆங்கிலேய அடக்க முறைக்கு எதிராக போராடிய வீர மங்கையின் மறைவு அவரை வெகுவாக பாதித்தது. பலன் ஏதும் கருதாது தென்னாப்பிரிக்கா அடிமைத்தனத்தை எதிர்த்து உயிரை தியாகம் செய்த தில்லையாடி வள்ளியம்மை எனக்கு முதலில் விடுதலை வேட்கை ஊட்டியவர் என தன்னுடைய சத்திய சோதனை எனும் சுயசரிதை நூலில் புகழாஞ்சலி செய்திருக்கிறார். அவர் ஜோஹன்ஸ் பார்க்கில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் காந்தியடிகள் நினைவு மண்டபம் அமைத்தார். அதனை தில்லையாடி வள்ளியம்மையின் 100ஆண்டு விழா ஆண்டில் சீரமைத்து விழா எடுத்து விடுதலை போரில் அன்னையின் பங்கை போற்றியவர் தென்னாப்பிரிக்க விடுதலை நாயகன் நெல்சன் மண்டேலா அவர்கள். வீர மங்கை அண்ணலின் உயிரை காத்தவளும் கூட. சத்தியாகிரக போராட்ட சமயத்தில் காந்தியடிகளை ஒரு வெள்ளை வெறியன் துப்பாக்கியால் சுட குறிபார்த்த பொழுது ஆவேசம் கொண்டு காந்தியடிகளின் முன் நின்று அவரை மறைத்து கொண்டு, தைரியம் இருந்தால் என்னை சுடு என்று வெள்ளையனை மிரண்டு ஓடச் செய்த வீரமங்கை. அண்ணலுக்கு அவர் மேல் இன்றும் மாறா அன்பு உண்டு. அது பல நேரங்களில் அண்ணனின் பேச்சில் எழுத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. தியாக மங்கை தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தினால் ஆங்கிலேய இனவெறி அரசு தலைவரி ரத்து செய்து இந்தியருக்கு எதிரான கிறிஸ்துவ முறை திருமண சட்டத்தையும் திரும்ப பெற்று கொண்டதுதான் அவரின் தியாகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. மேலும் தாயகம் திரும்பிய காந்தியடிகள் அன்னை பிறந்த வீர மண்ணை காண விரும்பி தமிழகம் வந்தவுடன் அவர் பிறந்த ஊரின் எல்லையில் இறங்கி மண்ணை நெற்றியில் பூசிக்கொண்டது அன்னையின் அழியாத தியாகத்திற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். நம் இந்திய சிறுமியான தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவை காணாமலே தன் 16 வயதில் தென்னாப்பிரிக்காவில் வேகமாக உயிர் நீத்து நமக்கெல்லாம் பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இந்த அம்மையை மறக்காமல் பகிர்ந்து இந்த காணொளியை பாருங்கள்.